ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எம்ஆர் இகாம் சொல்யூஷன்ஸ். உங்களுக்கு இகாம்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் வித்தின் 4 hours உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். லிஸ்டிங் போடுறத பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இருந்தாலுமே நிறையா பேர் டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க லிஸ்டிங்கில். அதனால இன்றைக்கி நான் அப்பேரல் ப்ராடக்ட்டுக்கு எப்படி லிஸ்டிங் பண்ணலாம், சைஸ் வேரியேஷனோட எப்படி பண்ணலாம்னு சொல்லி போட்டு காமிக்கிறேன். உங்களோட செல்லர் டேஷ்போர்ட் லாகின் பண்ணிவிட்டு மெனு கிளிக் பண்ணுங்கள். இதில் கேட்லாக் அப்படிங்கிறதுல ஆட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஆப்ஷன் இருக்கும். இதில் சர்ச் அப்படிங்கிறது ஆல்ரெடி அமேசானில் ப்ராடக்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதோட டைட்டிலோ டிஸ்கிரிப்ஷனோ கீவேர்டோ போட்டிங்கன்னா சர்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது சம்டைம்ஸ் எரர் வரக்கான சான்ஸ் இருக்கும். ப்ராடக்ட் இமேஜ் அப்படிங்கிறது உங்களோட ப்ராடக்ட் இமேஜை நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு அதோட ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், அதாவது இப்போ இது காட்டன் ஃப்ராக்கு அப்படின்னா காட்டன் ஃப்ராக் ஃபார் கிட்ஸு, என்ன ஏஜ்லேருந்து என்ன ஏஜ் வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் ஆட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஜென்ரேட் பண்ணிக்கும். ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிறங்காட்டி உங்களோட கண்டென்ட் யூனிக்காக தெரியாது கஸ்டமருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கீவேர்டும் நீங்கள் ஆட் பண்ணாமல் தான் பண்ணுவீங்க. ஸோ இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஐடிங்கிறது நீங்கள் ஒரு சிலர் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஜிடிஎன் எக்ஸம்ஷன் அப்படிங்கிற அந்த இஷ்யூ. அந்த மாதிரி உங்ககிட்ட ஐடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த எரர் வராது. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த நம்பரை போட்டு லிஸ்டிங் பண்ணிக்கலாம். பட் அந்த நம்பர் எதுவுமே இல்லை உங்ககிட்ட அப்படிங்கும்போது நம்ம அமேசான்லேருந்து எக்ஸம்ஷன் வாங்கணும். மோஸ்ட்டாக 99% எந்த செல்லருமே இந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். வெப் யூஆர்எல் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லிங்க்கில் உங்களோட ப்ராடக்ட் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ அந்த வெப்பேஜோட யூஆர்எலை டேரெக்டாக நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். யூஆர்எல் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் அதுவே எடுத்துக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் அதை செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிளாங்க் ஃபார்ம் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இது சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது பல்க் ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் அந்த கேட்டகரி பேஸ்டாக ஒரு டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி எக்ஸல் ஷீட்டில் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. இது மோஸ்ட்டாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அண்ட் ஆல்சோ எரர் வரும். அதனால் நம்ம சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு எப்பவுமே பிளாங்க் ஃபார்ம் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிகினராக வர்றவங்களுக்கு கண்டென்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதே தெரியாது. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஒரு கீவேர்டை நம்ம எப்படி ஹீலியம் 10லேருந்து எடுத்து நம்மளோட காம்படிட்டரோட லிஸ்டிங்லேருந்து கீவேர்டு எடுத்து அது மூலமாக ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இதில் சொல்லியிருப்பேன். அண்ட் ஆல்சோ ரேங்க் 1 ஆன் அமேசான் அப்படிங்கிறது பாருங்கள். இதில் ப்ராப்பராக ஒரு கீவேர்டை எப்படி ரிசர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன். இந்த 2 வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நம்ம நார்மலாக ஏஐ யூஸ் பண்ணதை எல்லாருமே கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோம். பட் அதுவே கீவேர்டு யூஸ் பண்ணி கண்டென்ட் போடும்போது லிஸ்டிங் நம்மளுக்கு ரேங்க் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் கீவேர்டு ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ chatgpt.com அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்குள்ளே போய்க்குங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் chatgpt. ஸோ இதில் போயிட்டு உங்களோட ப்ராடக்ட் இமேஜை அப்லோட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இதில் ஆட் ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பெசிஃபிகேஷன் என்னவோ அது எல்லாத்தையுமே இதில் போடுங்க. இப்போ பிராண்ட் நேம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பிராண்ட் நேம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் சும்மா XYZ அப்படின்னு சொல்லி போடுறேன். நெக்ஸ்ட் இது ஒரு காட்டன் மெட்டீரியல் அப்படின்னா, ஏன்னா அப்பேரல்ஸ்க்கு கண்டிப்பாக மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். காட்டனா, காட்டன் பிளண்டா, பாலிஸ்டரா, இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இது யாருக்கு அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா இது பேபிக்கா இல்லை கிட்ஸுக்கா. ஏன்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா பேபிக்கு தனியாக நம்ம லிஸ்டிங் வேறு போடணும், கிட்ஸுக்கு தனியாக வேறு லிஸ்டிங் போடணும். இந்த மிஸ்டேக்ஸ் தான் பிகினர் பண்ணிடுறாங்க. பேபிக்கும் கிட்ஸ்க்கும் 2 பேருக்கு ஒரே லிஸ்டிங்காக போடும்போது எரர் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் பேபிக்கு தனியாக ஒரு லிஸ்டிங்கும் கிட்ஸுக்கு தனியாக லிஸ்டிங்கும் அடல்ட்ஸுக்கு தனியாக ஒரு லிஸ்டிங்கும் தான் நீங்கள் போட முடியும். எல்லாத்துக்கும் ஒரே லிஸ்டிங்காக போட முடியாது. இது இப்போ நம்ம கிட்ஸுக்கு அப்படின்னா இந்த மாதிரி கிட்ஸுன்னு போட்டு எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் போடணும். இப்போ இது ஒரு 3 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி போட்டுருங்க. அது போக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக என்னென்னலாம் தெரியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி கிவ் மீ அ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட் அண்ட் SEO கீவேர்ட்ஸ் ஃபார் திஸ் ப்ராடக்ட் இந்த மாதிரி போட்டு என்டர் கொடுத்தீங்கனாலே எல்லா கண்டென்ட்டையும் உங்களுக்கு கொடுத்துரும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி போடுங்க. இப்போ இதில் நீங்கள் கீவேர்ட்ஸ் ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க ஹீலியம் 10லேருந்து அப்படின்னா அதை கூட நீங்கள் இங்கே போட்டுடலாம். யூஸ் திஸ் கீவேர்ட்ஸ் இன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக உங்களோட கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அது கண்டென்ட் கொடுங்க உங்களுக்கு.
இப்போ நம்மளோட இமேஜ் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டார்டிங்கில் நம்மளோட பிராண்ட் நேம் வரும். நீங்கள் ஆல்ரெடி பிராண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி லிஸ்டிங்க்கு முன்னாடி உங்கள் நேமை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிராண்ட் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ட்ரேட்மார்க் எடுத்து நியூ லிஸ்டிங் போட்டுக்கலாம். இதை நான் காப்பி பண்ணிவிட்டு செல்லர் டேஷ்போர்ட் ஐட்டம் நேமில் பேஸ்ட் பண்ணிடலாம். இதுதான் வந்து டைட்டிலில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பிராண்ட் நேம் இருக்கணும். அடுத்து வந்து நீங்கள் யாருக்கு இந்த ட்ரெஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறது இருக்கணும். இதில் வந்து என்ன ஸ்லீவ் அப்படிங்கிறது இருக்கணும். எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ இது டெய்லி வியரா இல்லை கேஷுவல் ஃப்ராக்கா அந்த மாதிரி இதை வந்து போட்டுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராடக்ட் டைப் அப்படிங்கிறதுல ட்ரெஸ் அப்படின்னு காமிக்குதுங்களா. மோஸ்ட்டாக நீங்கள் டைட்டில் ப்ராப்பராக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கேட்டகரி கன்ஃபார்ம் ஆகிக்கும். கன்ஃபார்ம் மட்டும் கொடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த கேட்டகரி என்ன அப்படிங்கிறது வரலை அப்படின்னாலோ இல்லை இது வந்து பிளாங்காக இருந்தாலோ எப்படி ஒரு கேட்டகரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு இதுதான் வந்து உங்களோட ப்ராடக்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அமேசானில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போனீங்கனாலே இதில் வந்து கேட்டகரி இருக்கும். கிளாத்திங் ஆக்சசரிஸ், கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி வந்து கேட்டகரி இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா இந்த யூஆர்எல் இருக்குல்ல, யூஆர்எல்ல வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் மார்க்குக்கு ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலே இந்த கேட்டகரி வந்து உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பிராண்ட் நேம் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்து காமிக்கும். பட் நம்ம வந்து பிராண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படிங்கிறங்காட்டி இதில் எதுவுமே காமிக்கல. இந்த இடத்துல உங்களுக்கு பிராண்ட் இல்லை ஜென்ரிக் அப்படின்னா திஸ் ப்ராடக்ட் டஸ் நாட் ஹாவ் ஏ பிராண்ட் நேம் அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுத்துருங்க. இங்கே வந்து எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் ஐடின்னு கேட்குது. நம்மக்கிட்ட எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பருமே கிடையாது, யூபிசி அந்த மாதிரி. ஸோ அதனால் திஸ் ப்ராடக்ட் டஸ் நாட் ஹாவ் ஏ ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த வேரியேஷன் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துடலாம். இதை வந்து அப்படியே விட்டு வச்சுருங்க. இங்கே நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இப்போ ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் இதுவும் வந்து நம்ம ChatGPT கொடுத்துருக்கு. இதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புல்லட் பாயிண்ட்டில் நம்மளுக்கு வந்து இதில் 6 பாயிண்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக தான் புல்லட் பாயிண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து ஆட் மோர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு 2வது பாயிண்ட்டாக காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ChatGPTலேருந்து எந்த ஒரு கண்டென்ட் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் படித்து பார்த்து எல்லாம் ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஆட் மோர் கொடுத்து எல்லா பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இமேஜஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இமேஜஸ் அப்படிங்கிறதுல 9 இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் சப்போஸ் நீங்கள் வீடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் வீடியோ ஆட் பண்ணுமோ அந்த இடத்த வந்து பிளாங்காக விட்டுருங்க. இப்போ 2வதாக நீங்கள் வீடியோ ஆட் பண்ணணும்னா இமேஜ் வந்து இந்த 2வது இமேஜை மட்டும் பிளாங்காக விட்டுட்டு மற்ற எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணிவிட்டு வீடியோ ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டில் இங்கே கேட்லாக் அப்படிங்கிறதுல அப்லோட் அண்ட் மேனேஜ் வீடியோஸ் இருக்கும். இதில் போய் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஏசின் நம்பர் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாங்காக இருக்கக்கூடிய பிளேஸில் வீடியோ ஆட் ஆகிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் இமேஜ் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட் இமேஜை சொல்லுவோம். இந்த மெயின் இமேஜ் எப்போவுமே ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். இதுவும் வந்து பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் தான். அவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ஒயிட்டாக இருந்தால், அதாவது ஃபோட்டோ வந்து ஒரு ஒயிட் கிளாத்து மேலேயோ ஏதோ ஒன்று மேலே வச்சு எடுத்து அதை நம்ம போட்டாலே ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது வந்து பியூர் ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் ஒயிட் பேக்ரவுண்ட் தெரியும். ஒரு ஷேடோ மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் லோகோவோ இல்லை வாட்டர் மார்க்கோ எது இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் இமேஜில் அப்படி இருந்துச்சுனாலே லிஸ்டிங் சப்ரஸ் பண்ணிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக ஒயிட் பேக்ரவுண்ட் இமேஜாக கொடுத்துக்கோங்க. இப்போ மெயின் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா இமேஜையும் அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு மாடல் நேம் அப்படிங்கிறது இதில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இப்போ மாடல் நேமுக்கு பார்த்தீங்கன்னா மாயாபே சார்ட் ஸ்லீவ் கிளாசிக் ஃபிட் செட். அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன வரும், கிட்ஸ் ஃப்ராக் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி சிம்பிளாக போட்டுக்கோங்க. மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறது நீங்கள் யார்கிட்ட ப்ராடக்டை வாங்கினீங்களோ மேனுஃபேக்சரர் அவங்க நேம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா போடுங்க. இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட ட்ரேட் நேமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஒரு கேட்டகரி அப்ரூவல் வாங்கக்கூடிய சென்சிட்டிவ் ப்ராடக்ட்ஸ், இப்போ டாய்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு கண்டிப்பாக மேனுஃபேக்சர் கரெக்டான நேமாக இருக்கணும். அப்பேரல்ஸ்க்கெல்லாம் யாரும் எதுவும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எந்த நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வரும்போது முக்கியமாக ஒரு விஷயத்தை பண்ணணும். என்னென்னா இங்கே அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறதுல ஆல் அட்ரிபியூட்ஸ்னு கொடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் ஆல் அட்ரிபியூட்ஸ் கொடுக்கலன்னா இந்த இடத்துல எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஜென்ரிக் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது.
அதுதான் வந்து பேக் அண்ட் கீவேர்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். கீவேர்ட்ஸ்னு நம்ம தனியாகவே இதில் வந்து கொடுப்போம். இது வந்து விசிட்டர்ஸுக்கு ஷோ ஆகாது, ஆனால் கீவேர்ட்ஸாக வந்து ஒர்க் ஆகும். அதனால் கண்டிப்பாக இங்கே ஆல் அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனரிக் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதில் தான் வந்து உங்களோட கீவேர்ட்ஸ் என்னவோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். கீவேர்ட்ஸை நீங்கள் கமா போட்டு கூட கொடுத்துக்கலாம். ரிப்பீட்டடாக வேர்ட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாய்ஸ் ஃபார் 3 year old கிட் அப்படிங்கிறதுல அடுத்த கீவேர்ட்ஸ் வந்து டாய்ஸ் ஃபார் 2 year old கிட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இல்லை டாய்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக வருது. இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு லிமிட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க. கீவேர்ட்ஸ் கவுண்ட் 200 கேரக்டர்ஸ் தான் போடணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேர்ட் கவுண்ட் வந்து கம்மியாகும். அதுக்காக சொல்கிறது தான். ஸ்டைல் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராப் டவுனில் நிறையா இருக்கும். இதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்ட் நேம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு தான் கொடுக்க போகிறோம். இந்த ஃப்ராக் அப்படிங்கிறங்காட்டி கேர்ள்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். டார்கெட் ஜெண்டர் கண்டிப்பாக ஃபீமேல் தான். இது வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் தகுந்த மாதிரி வேரி ஆகும். நான் ஃப்ராக் போடுறங்காட்டி இதெல்லாம் சொல்கிறேன். ஏஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் சொன்னது இருக்குது. இந்த எரர் தான் எல்லோரும் பண்ணிடுவாங்க. இப்போ பேபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மந்த்ஸில் வரும். 3 month 5 month 6 month இதெல்லாமே பேபி கேட்டகரியில் வரும். கிட்ஸ் அப்படிங்கிறது 3 year old 4 year old இதெல்லாமே கிட்ஸில் வரும். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து போடும்போது உங்களுக்கு எரர் வந்துடும். அதனால் கிட்ஸுக்கு தனியாக பேபிக்கு தனியாக லிஸ்டிங் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து கிட்ஸுக்கு பண்ண போகிறோம். ஸோ கிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பேரல் சைஸஸ்ட்டு நம்ம இந்தியாவில் இருக்கோம். ஸோ ஐஎன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பேரல் சைஸ் வேல்யூ அப்படிங்கிறதுல ஏஜ் வைஸாக தான் நம்ம கொடுக்க முடியும். ஏஜ் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்பேரல் சைஸ் வேல்யூ அப்படிங்கிறதுல மினிமமாக இது எந்த இயர்லேருந்து அப்படிங்கிறத கொடுங்க. 3 year கிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3 year கொடுத்துக்கோங்க. சைஸ் 2 வேல்யூ அப்படிங்கிறதுல இப்போ வந்து இது ஒரு 8 year கிட்ஸ் வரைக்கும் இருக்குன்னா 8 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் அப்படிங்கிறதுல இப்போ நம்ம காட்டன் சொல்லியிருந்தோம். இதில் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே போதும். ஒரு சில இது டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில இது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து 3 கொடுக்க போகிறோம். இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். 3 இது கொடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 3 அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். ஐட்டம் டைப் நேமில் நம்ம ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுமா கொடுத்துக்கலாம். கலர் மேப் வந்து மல்டி கலர்ஸ் இருக்குது. ஏன்னா 3 ட்ரெஸ் கொடுக்குறோம், அதனால் நான் மல்டி கலர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஐட்டம் லென்த் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து உங்கள் ப்ராடக்ட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்ட் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எஸ்கேஇ கோடு மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை போடுங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு நம்பரை இந்த மாதிரி போட்டு விட்ருங்க. கேர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த மாதிரி ட்ரை வாஷா மெஷின் வாஷா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. மேனுஃபேக்சர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மோஸ்ட்டாக யாரும் கொடுக்க மாட்டாங்க, அது கொடுக்கவும் வேண்டாம். ஏன்னா நம்மளோட லிஸ்டிங்கில் பார்த்து நம்மளோட காம்படிட்டர் அதை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டாய்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது சென்சிட்டிவான ப்ராடக்ட்ஸ் அதுக்கு மட்டும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. மற்றபடி அப்பேரல்ஸ்க்கெல்லாம் எது கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் மேலே என்ன மேனுஃபேக்சரோட ட்ரேட் நேம் போட்டிங்களோ அதே நேம் இந்த இடத்துல வந்து ரிப்பீட் பண்ணிட்டீங்கனாலே போதும். யூனிட் கவுண்ட் அப்படிங்கிறத 1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கவுண்ட் டைப்பில் கவுண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. HSN கோட் அப்படிங்கிறதுல இந்த எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல இது ஒன்று தான் இருக்கும், இதை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு யூனிக்காக ஏதோ ஒரு நம்பர் வந்து யாரோ சும்மா போட்டு விட்டுறாங்க ரேண்டமாக. அந்த மாதிரி இதை வந்து தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த HSN கோடு நீங்கள் GST ஃபைல் பண்ணும்போது இதை வச்சு தான் ஃபைல் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ப்ராப்பராக HSN கோடு போடுங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா கூகுளில் போயிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராடக்டோட மெட்டீரியல் நேம் என்னன்னு போடுங்க. இது வந்து ஒரு காட்டன். ஸோ காட்டன் கிட்ஸ், இது வந்து கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். கிட்ஸு ஃப்ராக் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களோட ப்ராடக்டோட மெட்டீரியலு, அப்புறம் இது யாருக்கு யூஸ் பண்ணுறோம், இது என்ன ப்ராடக்ட், இந்த மாதிரி போட்டுட்டு HSN கோட் அண்ட் GST % இப்படின்னு சொல்லி போடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய HSN கோட் இருக்கும். அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு எது வருதோ அதை வந்து கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 6209 அப்படிங்கிறது வருது. அதனால இது தான் வந்து HSN கோடை எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு சில ஐட்டம்க்கு வந்து 12% சொல்கிறாங்க, ஒரு சில இதுக்கு 5% சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் இன்வாய்ஸ் வாங்கியிருந்தீங்க நீங்கள் மேனுஃபேக்சர் கிட்ட அப்படின்னா அதுலேயே ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறவங்ககிட்டே கூட கேளுங்க, அவங்களுக்கே தெரியும். இப்போ இதுலேயே வந்து ஃபஸ்ட்டாக என்ன வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சப்போஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோடை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் சும்மா மேண்டேட்டரியே இருக்கிறது மட்டும்தான் போடுறேன். இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே போட்டிங்கன்னா இங்கே இருந்தக்கூடிய ரெட் எரர் வந்து போயிடும்.
அடுத்து வந்து ஆஃபரில் எரர் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து குவான்டிட்டின்னு கேட்குறாங்களா, குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்டாக்கு. நீங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் இதில் வந்து 3 பேக் ஆஃப் 3 கொடுக்குறோம். இப்போ பேக் ஆஃப் 3 எத்தனை ப்ராடக்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இதில் போடணும். இப்போ நான் வந்து பேக் ஆஃப் 3 மாதிரியே ஒரு 5 ப்ராடக்ட் வந்து வச்சுருக்கிறேன். 5 பேர் வந்து ஆர்டர் பண்ணால் 5 பேர்த்துக்கும் 3 ட்ரெஸ் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 5 தான் போடணும், 15 வந்து போட்டுறக்கூடாது. ஏன்னா 15 ஃப்ராக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுறக்கூடாது. பேக் ஆஃப் 3 கொடுக்குறங்காட்டி பேக் ஆஃப் 3ல எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அதை தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல நிறைய ப்ரைஸ் இருக்குது. யுவர் ப்ரைஸ், மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், ஆட்டோமேட்டட் ப்ரைஸ், மினிமம் செல்லர், இதெல்லாம் எதுவுமே வந்து எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எரர் வந்து காமிக்கும், ரெட் கலர் பாக்ஸ் இருக்கும், இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். யுவர் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் சேல் பண்ணுற ப்ரைஸு, கஸ்டமர் வாங்கக்கூடிய ப்ரைஸு, அதோட ப்ரைஸே இதில் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படிங்கிறது எம்ஆர்பி ப்ரைஸு. இப்போ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 1299 அப்படிங்கிறது எம்ஆர்பி ப்ரைஸு, அதை அடிச்சு விட்டு 669ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து செல்லிங் ப்ரைஸு. எப்போவுமே யுவர் ப்ரைஸை விட மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் எச்சா தான் இருக்கணும். இப்போ ஒரு 599 இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு 899, இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். மற்ற இந்த ப்ரைஸ் எதுவுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம், எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க. ஐட்டம் கண்டிஷனில் நியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் டேக்ஸ் கோட் வந்து மேண்டேட்டரி கேட்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் வந்து இது ஃபில் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு டேக்ஸ் கோட் கொடுத்துருப்பீங்க, மோஸ்ட்டாக வந்து 18% தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, காட்டன், இதுக்கெல்லாத்துக்கு பார்த்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டி இருக்கும். அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 18% ஜிஎஸ்டி பே பண்ணும்போது 18% ஜிஎஸ்டி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு லிஸ்டிங் போடும்போது என்ன ஜிஎஸ்டி பர்சன்டேஜுன்னு கரெக்டாக பார்த்து அதில் வந்து இது வந்து ஃபில் பண்ணுங்கள். இதில் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுங்காட்டி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். இதில் முக்கியமாக வந்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது 18% ஜிஎஸ்டி. 18% ஜிஎஸ்டியாக இருந்துச்சு உங்கள் ப்ராடக்ட் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ்ட் அப்படிங்கிறது 12% ஜிஎஸ்டி. சூப்பர் ரெடியூஸ்ட் அப்படிங்கிறது 5% ஜிஎஸ்டி. மேலே ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும் எஜென் எக்ஸம்ட் அப்படின்னு சொல்லி, எக்ஸம்ட் அப்படிங்கிறது ஜிஎஸ்டியே இல்லை, ஜிஎஸ்டி இல்லாத கேட்டகரி. ஸோ மோஸ்ட்டாக அந்த மாதிரி கேட்டகரி இருக்க வாய்ப்பு இல்லை. 18, 12, 5 இதுக்குள்ளே தான் வந்து 3லேயே இருக்கும். இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க, வேலை முடிஞ்சு. 12% அப்படிங்கிறங்காட்டி நான் ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபுல்ஃபில்மெண்ட் சேனல் அப்படிங்கிறதுல நீங்கள் எஃபிஏக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு இந்த ஆப்ஷன் எனபிள் இருக்கும், இல்லைனா வந்து இது எனபிள் இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை எப்படி ஷிப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணணும். எம்எஃப்என்னில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் சூஸ் பண்ணிக்கோங்க, எஃபிஏல பண்ணுறீங்கன்னா செகண்ட் ஒன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபிஏ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எனபிள் பண்ணலை, நீங்கள் வந்து எனபிள் பண்ணணும், ஏபிஓபி என்ரோல் பண்ணணும் அப்படின்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஆல்ரெடி எஃபிஏ ஷிப்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு போட்டிருப்பேன், அது கூட நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஐட்டம் லென்த்து, இது வந்து இந்த ப்ராடக்டோட லென்த்து வித் ஹைட்டுன்னு சொல்லி 3 இதாக சொல்லுவோம். அந்த டைமென்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராடக்டோட லென்த் என்னவோ அதை வந்து ஸ்கேல் வச்சு அளந்து இதில் வந்து போட்டுங்க. போட்டுட்டு யூனிட் என்னன்னு போடணும். நீங்கள் சென்டிமீட்டரில் அளந்தீங்கன்னா சென்டிமீட்டர் போடுங்க, மீட்டர்னா மீட்டர், இன்ச்சஸ்னா இன்ச்சஸ், இந்த மாதிரி ப்ராப்பரான யூனிட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும். நெக்ஸ்ட்டு சேஃப்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரி ஆஃப் ரிஜின் வந்து இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. இல்லை சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சைனா கொடுத்துக்குங்க. ப்ராடக்டோட வெயிட் என்ன அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ஐட்டம் வெயிட் அப்படிங்கிறது ப்ராடக்டோட வெயிட் மட்டும்தான். பேக்கேஜ் வெயிட் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க, அது வந்து இதில் கேட்கல. பட் பேக்கேஜ் வெயிட் அப்படிங்கிறது தான் வந்து ப்ராடக்டை பேக் பண்ணதுக்கப்புறம் என்ன வெயிட்டோ அது மென்ஷன் பண்ணும். இது வந்து ஐட்டம் வெயிட், அதனால் ப்ராடக்டோட வெயிட் என்னவோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிட்டு இது என்ன கிராமில் சொல்லியிருக்கீங்களா கிலோகிராமில் சொல்லியிருக்கீங்களான்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சிங்கிள் லிஸ்டிங் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கும். இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஜிடிஎன் எக்ஸம்ஷன் வாங்குங்கன்னு சொல்லி எரர் காமிக்கும் இந்த ப்ராடக்ட் ஐடென்டிட்டியில். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து சிங்கிள் ப்ராடக்ட் மாதிரி போட்டுருங்க, அதுக்கப்புறம் வேரியேஷன் பண்ணலான்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ எரர் இல்லை, அதனால் வேரியேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஐடென்டிட்டியில் எரர் வந்துருந்துச்சு, இந்த இடத்துல வந்து ஜிடிஎன் எக்ஸம்ஷன் வாங்குங்கன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி ஹவு டு கெட் ஜிடிஎன் எக்ஸம்ஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன் எப்படி வாங்கலாம்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸம்ஷன் வாங்கி முடிச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துடாதீங்க, ஏன்னா நம்ம வந்து வேரியேஷன் க்ரியேட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைஸில் வந்து இந்த மாதிரி 2 to 3 years அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம், 3 to 4 செலக்ட் பண்ணுறோம். இதில் கலர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் வந்து செலக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து வேரியேஷன் இந்த க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து வேரியேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் சப்மிட் கொடுக்காததுக்கு முன்னாடி இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இன்னொரு டேப் ஆட் ஆயிரும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
இதில் நம்ம என்ன வேரியேஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத போடணும். இப்போ கலர் வேரியேஷன் இதில் நம்ம கொடுக்குறோம்னா கலர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. வேரியேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஸ்லோவாகும். ஸோ கலர் வந்து நமக்கு இப்போ ஆட் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து சைஸ் வேரியேஷன் கொடுக்கணும். அப்போது இதில் வந்து அப்பேரல் சைஸோ இல்லை ஸ்பெஷல் சைஸோ வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்னொன்று நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்னால் இப்போ நம்ம வந்து 3 ட்ரெஸ் சொல்லியிருந்தோம். அதுவே வந்து 2 ட்ரெஸ் பேக் ஆஃப் 2 பேக் ஆஃப் 1 கொடுக்குறீங்கன்னா அதுவும் வந்து வேரியேஷனாக கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து அப்பேரல் சைஸில் ஐஎன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இந்தியாவில் இருக்குங்காட்டி கிளாஸில் ஏஜ் கொடுத்துடலாம். அப்பேரல் சைஸ் வேல்யூவில் இது வந்து 2 to 3 years அப்படின்னா 2 years அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 years 2 to 3 years அதனால இந்த மாதிரி 2 3 அப்படின்னு போட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி கலரில் வந்து உங்களுக்கு என்னென்ன கலர் இருக்கோ அதை போடுங்க. இப்போ வந்து ப்ளூ, ஆரஞ்ச், ரெட் இந்த 3 ஒரு காம்பினேஷன் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுருங்க. ஆட் கொடுத்துடலாம். இன்னொரு ஏதாவது ஒரு காம்பினேஷன் எல்லோ நான் சும்மா போடுறேன். நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த கலர் நேம் வந்து கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு ஆட் கொடுத்துருங்க. இப்போ இந்த கலர் வேரியேஷன் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 3 to 4 அப்படின்னா வந்து இதே மாதிரி ஐஎன் கொடுங்க. இதில் ஏஜ் கொடுங்க. 3 கொடுங்க. நெக்ஸ்ட்டு 4 கொடுங்க. கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருங்க. அடுத்து 4 to 5 அப்படின்னா மறுபடியும் இதேவே ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட எல்லா சைஸையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு வேரியேஷன் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இதில் வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இல்லை ரெட் கலரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். இந்த எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் ஐடியெல்லாம் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா எரர் வரும். இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் கொடுத்துட்டு இந்த ஏசினோ இல்லை இந்த யூபிசி அப்படிங்கிறதையோ வந்து செலக்ட் பண்ணிடுறீங்க. ஒன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அகைன் வந்து இதை டீசெலக்ட் பண்ண முடியாது. மறுபடியும் புது லிஸ்டிங் தான் போடணும். அதனால் இது எதுவுமே வந்து செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா மட்டும் இதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா எதுவுமே பண்ணாதீங்க. இந்த மாதிரி பிளாங்காக விட்ருங்க. இப்போ இந்த ஐட்டம் கண்டிஷன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம புது ப்ராடக்ட் தான். பழைய ப்ராடக்ட் இது ரீசேல் பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் வந்து நியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய காலமில் பண்ணிக்கோங்க. யுவர் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த எல்லா வேரியேஷனுக்குமே ஒரே ப்ரைஸ் அப்படின்னா மேலே வந்து போட்டுருங்க. 599 நான் சும்மா போடுறேன். குவான்டிட்டி அப்படிங்கிறது ஸ்டாக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 years ஏஜில் ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் இந்த காம்பினேஷனில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு நேராக வந்து குவான்டிட்டியில் போடணும். அதே மாதிரி இந்த எல்லோ வைலட் காம்பினேஷனில் 2 to 3 yearsல எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத போடணும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக இந்த குவான்டிட்டி அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இல்லை எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா மேலே மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மேலே மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்து செலக்ட் ஆல் இருக்கும். இதை கொடுத்துட்டு அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த ப்ரைஸு அந்த குவான்டிட்டி அந்த ஐட்டம் கண்டிஷன் எல்லாமே வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேனுவலாக எதுவும் எடிட் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லை. சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் ப்ரைஸோ இல்லை ஸ்டாக்கோ வேரி ஆயிடுச்சு அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்து மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இமேஜ் வந்து எதுக்காகனா இப்போ கலர் வேரியேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளூ ஆரஞ்சுனா இதுக்கு வந்து வேறு இமேஜ் வரும். இந்த எல்லோ வயலட்னா இதுக்கு வந்து வேறு இமேஜ் வரும். அப்போது என்ன பண்ணிங்க அப்படின்னா சைஸ் வேரியேஷனுக்கு இமேஜ் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. இப்போ இதில் வந்து ப்ளூ ஆரேஞ்ச் இருக்குது. அப்போது இதோட இமேஜ் வந்து இங்கே ஆட் இமேஜ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நான் முதலே சொன்ன மாதிரி மெயின் இமேஜ் ஒயிட் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு அந்த ப்ளூ ஆரேஞ்சோட இமேஜை மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். அதோட இமேஜ் மட்டும் 9 இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள். எல்லாம் ஒரு இமேஜ் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஆட் டு லிஸ்டிங் கொடுத்துருங்க. அடுத்த கலரில் வந்து இப்போ வந்து எல்லோ வயலட். இப்போ இதோட கலர்லேயும் ஆட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் டு லிஸ்டிங் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் வேரியேஷனுக்கும் ஏதோ ஒரு வேரியேஷனில் மட்டும் இமேஜ் ஆட் பண்ணுங்கள் போதும். கலர் வேரியேஷனுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். அப்படி ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு வேரியேஷன் ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு எந்த எரரும் வரல அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். சப்போஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா எந்த இதில் எரர் இருக்குன்னு காமிக்கும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எரரா, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் எரரா என்னன்னு சொல்லி ரெட் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேரியேஷன் எப்போவுமே ஆட் ஆகிருக்கு, ப்ராப்பராக ஆட் ஆகிருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால இன்றைக்கி போட்டிங்க அப்படின்னா நாளைக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக தெரியும்.
ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேரியேஷன் லிஸ்டிங் க்ரியேட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ ஹீலியம் 10 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானே வந்துட்டு $39 இருக்கும். ஸோ அதுக்கே வந்து 3000 மேலே வந்துடும். அண்ட் அதில் வந்து நீங்கள் அதிகமான கீவேர்ட் ரிசர்ச் எல்லாமே பண்ண முடியாது, லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் பிளானை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம், மந்த்லி 700க்கு மட்டும். இதில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ரிசர்ச், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் ரிசர்ச் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மூணுலேயுமே உங்களுக்கு வந்து லிஸ்டிங் ஆப்டிமைசேஷனுக்கு அண்ட் பிபிசி கேம்பெயினுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவர் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷனில் கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் காம்படிட்டரோட இன்வென்ட்ரி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும், ரிவ்யூ வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், என்னோட வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் எந்த டூல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10 டைமண்ட், ChatGPT ப்ளஸ், கேம்னோ ப்ரோ இந்த மாதிரி 3 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து நான் கமெண்ட்லேயே போட்டிருப்பேன். செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.